இன்றைய முக்கிய செய்திகள். டெல்லி ஜந்தர் மந்தரில் இரண்டாவது நாளாக தொடரும் மாணவர்கள் போராட்டம். தர்மேந்திர பிரதான் பதவி விலகும் வரை ஓய மாட்டோம் என அறிவிப்பு. மாணவர்களுக்கு ஆதரவாக பிரதமர் இல்லம் முன் காங்கிரஸ் போராட்டம். ராகுல் காந்தி பிரியங்காவை கைது செய்ய போலீசார் முயற்சித்ததால் பதற்றம். நீட் வினாத்தாள் கசிவு, மாணவர்கள் மீதான தடியடி குறித்து விவாதிக்க வேண்டும். எதிர்க்கட்சிகளின் முழக்கத்தால் இரண்டாவது நாளாக முடங்கியது நாடாளுமன்றம். மேகதாது அணை குறித்து மக்களவையில் விவாதிக்க பேரவைத் தலைவர் மறுப்பு. நாடாளுமன்ற வளாகத்தில் திமுக, தேமுதிக எம்பிக்கள் போராட்டம். வணக்கம். வணக்கம். கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் டெல்லியில் இரண்டாவது நாளாக நாடாளுமன்ற முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட முயன்றதால் பரபரப்பு நிலவியது. நீட் தேர்வு முறைகேடுகள், சிபிஎஸ்இ தேர்வு மதிப்பெண் குளறுபடிகளுக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் பதவி விலக வலியுறுத்தி கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் நேற்று நாடாளுமன்றம் நோக்கி பேரணியாக செல்ல முயன்றனர். ஜந்தர் மந்தரில் இருந்து பேரணியாக சென்ற 50,000த்திற்கும் மேற்பட்டோரை தடுத்து நிறுத்திய போலீசார் மாணவர்கள் மீது கண்ணீர் புகை குண்டுகளை வீசியும் கொடூரமாக தடியடி நடத்தியும் கூட்டத்தை கலைத்தனர். தாக்குதலில் காயமடைந்த நூற்றுக்கணக்கானோர் டெல்லியில் பல்வேறு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதனிடையே மாணவர்களை தாக்க பயன்படுத்தப்பட்ட தடிகளில் ஆணிகள் பொருத்தப்பட்டு இருந்தது. சீருடையில் பெயர் பட்டைகள் இல்லாத காவலர்கள் பலர் தடியடியில் ஈடுபட்டது. லாரியில் கொண்டுவரப்பட்ட கற்கள், மாணவர்கள் மீது போலீசார் கல்வீசி தாக்கியது போன்ற காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தின. தாக்கப்பட்ட மாணவ மாணவிகள் பலர் அலறி துடிக்கும் காட்சிகள் நெஞ்சை உலுக்குவதாக அமைந்துள்ளன. காயமடைந்தவர்களிடம் காக்ரோச் ஜனதா கட்சியின் தலைவர் திரு அபிஜித் தீப்கே வருத்தம் தெரிவித்தார். அதேபோல தாக்குதலில் காயமடைந்து மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருபவர்களை நேரில் சந்தித்த மத்திய அமைச்சர் திரு JP நட்டா உடல்நிலை குறித்து கேட்டறிந்தார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி, காங்கிரஸ் எம்பி திருமதி பிரியங்கா உள்ளிட்டோரும் காயமடைந்தவர்களிடம் நலம் விசாரித்தனர். மந்தர் மார்க் காவல் நிலையத்திற்கு வழக்கறிஞர்கள் குழுவுடன் சென்ற டெல்லி முன்னாள் முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்ட மாணவர்களை பிணையில் எடுப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டார். இதனிடையே இன்றும் போராட்டத்திற்கு ஆதரவாக தமிழ்நாடு உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த சுமார் 20,000 மாணவ மாணவிகள் ஜந்தர் மந்தரில் கூடினர். இரண்டாவது நாளாக நாடாளுமன்றம் நோக்கி புறப்பட தயாரான அவர்களை போலீசார் அங்கேயே தடுத்து நிறுத்தினர். அப்போது மாணவர்கள் மீது நடத்தப்பட்ட கொலைவெறி தாக்குதலுக்கு அவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்தனர். 4 நாட்களா தொடர் உண்ணாவிரதத்துல அங்க பந்தலுக்கு அடியில் உட்கார்ந்து இருந்தாங்க. ஆனா அவங்க தாக்கப்பட்டிருக்கிறாங்க. மற்றவங்க கூட ஓட முடியும். ஆனா உண்ணாவிரதத்தில் இருந்த 4 நாட்கள் சாப்பிடாம உண்ணாவிரத்தில் இருக்கக்கூடியவங்களால எப்படி தப்பிக்க முடியும்? தமிழ்நாடும் சரி, ஒட்டுமொத்த இந்தியாவும் சரி இந்த போராட்டத்துக்கு சப்போர்ட் பண்ணணும். சப்போர்ட் பண்ணி நம்ம நீட்லேருந்து விலக்கு வாங்கணும். அதையும் தாண்டி குறைந்தபட்சமாக இதுக்கு எல்லாத்துக்குமே பொறுப்பேற்றுட்டு கல்வி அமைச்சர் பார்த்தீங்கன்னா பதவி விலகணுங்கிறது தான் அங்கே போராட்டக்காரர்களோட முதன்மையான குறைந்தபட்ச ஒரு கோரிக்கையாக இருக்குது. உண்ணாவிரதமிருந்து உடல்நிலை மோசமடைந்த சமூக ஆர்வலர் திரு சோனம் வாங்சுக்கை அரசு மருத்துவமனையில் இருந்து தனியார் மருத்துவமனைக்கு மாற்ற டெல்லி உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினருக்கு ஆதரவாகவும் நீட் தேர்வுக்கு எதிராகவும் நடைபெற்று வரும் போராட்டங்களுக்கு பல்வேறு மாநிலங்களிலும் ஆதரவு பெருகி வருகிறது. நீட் தேர்வு குளறுபடிகள், போட்டித் தேர்வு வினாத்தாள் கசிவு, மாணவர்கள் மத்தியில் கொந்தளிப்பு ஆகியவற்றுக்கு பொறுப்பேற்று பிரதமர் திரு மோடி பதவி விலக வலியுறுத்தி டெல்லியில் எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி தலைமையில் போராட்டம் நடைபெற்றது. பிரதமரின் இல்லம் அமைந்துள்ள லோக் கல்யாண் மார்க் பகுதி நோக்கி காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, திருமதி பிரியங்கா உள்ளிட்டோர் பேரணியாக சென்று முழக்கங்களை எழுப்பினர். ஒருபுறம் போராட்டத்தில் ஈடுபட்ட காங்கிரசார் கைது செய்யப்பட்ட நிலையில் மற்றொரு புறம் திரு ராகுல் காந்தி உள்ளிட்ட தலைவர்களிடம் மத்திய அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது இப்பிரச்சனையில் சமரசம் ஏதும் கிடையாது என்றும் பிரதமர் திரு மோடி பதிலளிக்க வேண்டும் என்றும் திரு ராகுல் காந்தி வலியுறுத்தினார். இதற்கிடையே கரப்பான்பூச்சி ஜனதா கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் சென்னை தியாகராய நகரில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலக வளாகத்தில் இளைஞர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நீட் தேர்வை தடை செய்யும் வரை போராட்டம் தொடரும் என அவர்கள் தெரிவித்தனர். மாணவர்களுடைய போராட்டமோ இளைஞர்களுடைய போராட்டமா இதை தொடர்ந்துட்டு இருக்கோம். கண்டிப்பாக நாங்கள் பிஜேபி அரசுக்கிட்ட வைக்கிற ஒரே ஒரு கோரிக்கை, நீட்டை பேன் பண்ணுங்க.
இந்த போராட்டம் இன்னும் தொடரதான் செய்யும். நீங்கள் எங்களுக்கான பதிலை நீங்கள் தர வரைக்கும் இந்த போராட்டத்தை தொடர்ந்துட்டு தான் இருப்போம். விழுப்புரம் அரசு சட்டக்கல்லூரி மாணவர்கள் நீட் தேர்வை ஒழிக்கும் வரை ஓய மாட்டோம் என கூறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். டெல்லியில் மாணவர்களை கடுமையாக தாக்கிய காவல்துறையை கண்டித்தும் போராட்டக்காரர்களுக்கு ஆதரவாகவும் அவர்கள் முழக்கமிட்டனர். மாணவர்கள் கைகளிலே தேசிய கொடியையும் அரசியலமைப்பு சட்டத்தையும் கையில் ஏந்தி போராட்டத்தை நடத்திய போது ஒன்றிய பாசிச பாஜக அரசு லத்தியையும் தடியையும் கொண்டு அந்த மாணவர்கள் மீது கொடூரமாக கொலைவெறி தாக்குதலை நடத்தி இருக்கிறது. அதனை கண்டித்து இந்தியா முழுவதும் இன்றைக்கு இந்த நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டம் வெடித்திருக்கிறது. கோவை நீதிமன்ற வளாக நுழைவாயில் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அகில இந்திய வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் டெல்லி மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்திய போலீசாருக்கு கண்டனம் தெரிவித்தனர். சுமார் 100 பேருக்கும் மேலான மாணவர்களை கைது செய்து மிகப்பெரிய வழக்குகளில் அவர்களை பதிவு செய்திருக்கிறார்கள். அதே சமயத்தில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மிகப்பெரிய பலத்த காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதனிடையே நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி சென்னை தலைமை செயலகத்தை முற்றுகையிட்டு முழக்கமிட்ட பாடகர் தெருக்குறள் திரு அறிவை போலீசார் தடுத்து நிறுத்தி தரதரவென இழுத்து சென்றனர். பின்னர் அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தலையிட்டு அவரை வெளியே அனுப்பி வைத்தார். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு, டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீது தடியடி நடத்தப்பட்டது குறித்து விவாதிக்க வலியுறுத்தி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் முழக்கமிட்டதால் நாடாளுமன்றம் 2வது நாளாக முடங்கியது. மக்களவை இன்று காலை கூடுவதற்கு முன்பு எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி தலைமையில் மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவை சந்தித்த எம்பிக்கள் சிலர் டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீது நடத்தப்பட்ட கொடூர தாக்குதல் குறித்து அவையில் விவாதம் நடத்த வேண்டும் என வலியுறுத்தினர். இந்நிலையில் மக்களவை கூடியதும் நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு, மாணவர்கள் மீது தடியடி தாக்குதல், மேகதாது விவகாரம் குறித்து விவாதிக்க வலியுறுத்தி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் முழக்கமிட்டனர். இதற்கு அனுமதி மறுத்த அவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா அவையை நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைத்தார். सभी मुद्दों पर चर्चा करने का अवसर दिया जाएगा. सदन की कार्रवाई आज 12 बजे तक के लिए स्थगित की जाती है. மீண்டும் அவை கூடியதும் இதே பிரச்சனையை எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எழுப்பியதால் 2 மணிக்கு ஒத்திவைக்கப்பட்ட மக்களவை பின்னர் நாளைக்கு ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையிலும் இதே பிரச்சனையை எதிர்க்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே பேசியதற்கு ஆளும் பாஜக தரப்பில் கடும் எதிர்ப்பு எழுந்த நிலையில் 12 மணி வரை அவை ஒத்திவைக்கப்பட்டது. एग्जामिनेशन के बारे में जो आवाज उठा रहे हैं उनके ऊपर लाठी चार्ज किए, टीयर गैस किए, उनको हॉस्पिटल में सुनना चाहिए. 12 மணிக்கு மீண்டும் கூடிய மாநிலங்களவை முதலில் 2 மணி வரையிலும் பின்னர் நாளைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி இந்தியாவில் தங்களுக்கு எதிர்காலம் இல்லை என்றே மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்தார். இது அவர்களின் உரிமை என்றும் இதில் எந்த தவறும் இல்லை என்றும் கூறிய அவர் மாணவர்கள் மீது நடத்தப்பட்ட தடியடி சம்பவத்திற்கு பிரதமர் திரு மோடி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். Education system, testing system is broken. It has ceased to exist. Testing system has been hollowed out by termites. That is all they're saying. Nothing wrong with it. We've been saying it. I've been doing presentation after presentation about this. Why is the Prime Minister silent? What is the reason? He should apologize to the students and he should stop this nonsense. இந்த விவகாரம் குறித்து விவாதிக்க அரசின் அனுமதி தேவை என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியதாக திரு ராகுல் காந்தி தெரிவித்தார். கல்வியை RSS தனது முழுமையான கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து விட்டதாகவும் அந்த அமைப்பைச் சேர்ந்த பிரச்சாரகர்கள் பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்களாக நியமிக்கப்பட்டுள்ளதாக போராடும் மாணவர்கள் குற்றம் சாட்டுவதாக அவர் கூறினார். நீட் தேர்வு முறைகேட்டுக்கு பொறுப்பேற்று திரு தர்மேந்திர பிரதானும் மாணவர்கள் மீது தடியடி நடத்தியதற்கு பொறுப்பேற்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவும் பிரதமரும் பதவி விலக வேண்டும் என்று திரு ராகுல் காந்தி வலியுறுத்தினார். மேகதாது அணை விவகாரம் குறித்து அவையில் விவாதிக்க மறுப்பு தெரிவித்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடாளுமன்ற வளாகத்தில் திமுக மற்றும் தேமுதிக எம்பிக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காவிரியின் குறுக்கே மேகதாது அணையை கட்ட கர்நாடக அரசு முயற்சி மேற்கொண்டுள்ளது. தமிழக விவசாயிகளின் வாழ்வாதார பிரச்சினை குறித்து மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் விவாதம் நடத்த வலியுறுத்தி ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டுவர திமுக நோட்டீஸ் அளித்துள்ளது. ஆனால் கடந்த 2 நாட்களாக இந்த விவகாரம் குறித்து விவாதம் நடத்த மக்களவை மற்றும் மாநிலங்களவை தலைவர்கள் அனுமதி அளிக்கவில்லை. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக மற்றும் தேமுதிக எம்பிக்கள் நாடாளுமன்ற வாயிலில் விவசாயிகளை வஞ்சிக்காதே என முழக்கமிட்டனர். அனுமதிக்காதே
பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திமுக மாநிலங்களவை எம்பி திருச்சி திரு சிவா, மேகதாது அணை கட்டப்பட்டால் வளம் கொழிக்கும் மாநிலமாக திகழும் தமிழ்நாடு பாலைவனமாக மாறிவிடும் என்று கூறினார். இவ்வளவு பாதகம் உள்ள ஒரு பிரச்சனையில் கர்நாடகம் தொடர்ந்து தங்கள் நலனை மட்டுமே முன்னிறுத்துவதும் ஒன்றிய அரசு வேடிக்கை பார்ப்பதும் மக்கள் நலனுக்கு உகந்ததல்ல என்ற பொறுப்புணர்ச்சியோடு நாங்கள் தொடர்ந்து எங்கள் தலைவர்களுடைய வழிகாட்டுதலுக்கு ஏற்ப நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்து வருகிறோம். அரசாங்கம் எங்கள் குறைகளை, எங்கள் குரலை கேட்க வேண்டும், அதற்கான பதிலையும் பரிகாரத்தையும் தர வேண்டும் என்பது அவர்களுக்கு இருக்கிற பொறுப்புணர்ச்சி. காத்திருக்கிறோம், தொடர்ந்து போராடுகிறோம். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு பிரச்சனையால் நாடாளுமன்ற அலுவல்கள் 2 நாட்களாக முடங்கிய நிலையில் மேகதாது பிரச்சனையை நாளையும் எழுப்ப உள்ளதாக திருச்சி திரு சிவா தெரிவித்தார். பழனி கோயில் நில மோசடி விசாரணை தீவிரமடைந்துள்ள நிலையில் இதுவரை யாரும் கைது செய்யப்படாதது பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது. பழனியில் தண்டாயுதபாணி சுவாமிகள் மடத்திற்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள 1.40 ஏக்கர் நிலத்தை முருகதாஸ் என்பவர், சேதுபதி, வெள்ளத்துறை ஆகியோருக்கு கடந்த 6ஆம் தேதி வெறும் 2 கோடி ரூபாய்க்கு முறைகேடாக பத்திரப்பதிவு செய்து கொடுத்தார். இந்த விவகாரம் விஸ்வரூபம் எடுத்ததை தொடர்ந்து பழனி கோயில் நிர்வாகம் அளித்த புகாரின் பேரில் சார்பதிவாளர் திரு ஜஸ்டின் மணிகண்டன், நிலத்தை கிரயம் செய்து கொடுத்த முருகதாஸ், விலைக்கு வாங்கிய வெள்ளைத்துறை, சேதுபதி ஆகியோர் மீது போலீசார் 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்தனர். இதைத் தொடர்ந்து துறை ரீதியான நடவடிக்கையாக சார்பதிவாளர் திரு ஜஸ்டின் மணிகண்டன், மாவட்ட பதிவாளர் திருமதி சசிகலா சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். இந்த வழக்கு சிபிசிஐடி போலீசாருக்கு மாற்றப்பட்டதை அடுத்து 5 இன்ஸ்பெக்டர்கள் உள்பட 20க்கும் மேற்பட்ட போலீசார், முருகதாஸ், வெள்ளத்துறை, பத்திரம் தயாரித்த வழக்கறிஞர், பத்திர எழுத்தர், சார்பதிவாளர் அலுவலக ஊழியர்கள், கோயில் அதிகாரிகள் உள்ளிட்டோரிடம் விசாரணை மேற்கொண்டு செல்போன் உள்பட ஆவணங்களை கைப்பற்றி ஆய்வு செய்து வருகின்றனர். இதனிடையே பத்திரப்பதிவுத்துறை அதிகாரிகளும் விசாரணையை தீவிரப்படுத்தி உள்ளனர். பத்திரப்பதிவு நாளில் சார்பதிவாளர் அலுவலக சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த அவர்கள் ஒவ்வொரு ஊழியரையும் தனித்தனியாக அழைத்து பத்திரப்பதிவு நாளில் நடந்த சம்பவம் குறித்து கேட்டறிந்தனர். எனினும் இதுவரை யாரும் கைது செய்யப்படாதது பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியுள்ளது. பழையான சொத்துனா மீட்டு கொடுங்க, இல்லை தனியார்கள் சொத்துல ஏற்பட்ட பிரச்சனையாக இருந்தால் பத்திரப்பதிவு நடக்கும்போது உரிய கட்டணங்களை செலுத்தலை, அதுக்கு தகுந்த நடவடிக்கை அந்த குற்றவாளிகள் மேலே கைது பண்ணணும். எதுவுமே பண்ணாமல் சும்மா பேப்பர்களையாக விசாரிச்சுட்டு இருந்தால் மூடி மறைச்சிருவாங்களோ எங்களுக்கு இது உள்ளூர் மக்களுக்கு அச்சமாக இருக்குது. அதனால் இது உடனடியாக அந்த 100 கோடி ரூபா மதிப்புள்ள பழனியாண்டவன் சொத்தோ தனியார் சொத்தோ எங்களுக்கு உடனடியாக குற்றவாளியை அரெஸ்ட் பண்ணி உரிய விசாரணையை அவங்கள நடத்தினா தான் இதுக்கு உண்மை வெளியே வரும். இந்த நிலையில் முன்னாள் இணை ஆணையர் திரு மாரிமுத்துவிடம் சிபிசிஐடி போலீசார் இன்று விசாரணை மேற்கொண்டனர். திண்டுக்கல் சிபிசிஐடி அலுவலகத்தில் நடைபெற்ற விசாரணையின் போது போலீசார் கோரிய ஆவணங்களை ஒப்படைத்ததாக அவர் கூறினார். திரு மாரிமுத்து தற்போது பதவி உயர்வு பெற்று அறநிலையத்துறை கூடுதல் துணை ஆணையராக உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இனி வருவது செய்தி துளிகள். தவிக அரசின் முதல் நிதிநிலை அறிக்கை ஆகஸ்ட் 5ஆம் தேதி தாக்கல் செய்யப்படும் என பேரவைத் தலைவர் திரு ஜேசிடி பிரபாகர் அறிவித்துள்ளார். தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஆகஸ்ட் 6ஆம் தேதி வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்றும் கூறினார். எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தவர்களிடமிருந்து பெறப்பட்ட விளக்கம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமியிடம் வழங்கப்பட்டுள்ளதாகவும், தமிழ்தாய் வாழ்த்து விவகாரத்தில் வழக்கமான நடைமுறையே தொடரும் எனவும் திரு ஜேசிடி பிரபாகர் தெரிவித்துள்ளார். கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு வழங்கப்பட்ட அரசு பணி நீதிமன்றத்தின் இறுதி முடிவுக்கு உட்பட்டது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்துள்ளது. கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு பணி வழங்குவதை எதிர்த்து சந்தோஷ்குமார் என்பவர் தொடர்ந்த வழக்கு நீதிபதிகள் திரு கார்த்திகேயன், திரு சக்திவேல் அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தபோது பதில் மனு தாக்கல் செய்ய அரசு தரப்பில் கூடுதல் அவகாசம் கோரப்பட்டது. அப்போது முதல் மாத ஊதியம் பெறுவதற்கு முன் வழக்கை விசாரிக்க வேண்டும் என நீதிபதிகள் தெரிவித்தனர். ஆனால் பணி ஆணை பெற்ற 31 பேரில் 29 பேர் பணியில் சேர்ந்து விட்டதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதற்கு பதிலளித்த நீதிபதிகள் எத்தனை பேர் பணி நியமனம் பெற்றாலும் அனைத்தும் நீதிமன்ற இறுதி முடிவுக்கு உட்பட்டதே என கூறி வழக்கு விசாரணையை வரும் 27ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். திருப்பத்தூர் மாவட்ட வன அலுவலக வளாகத்தில் இருந்து 50 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள செம்மரக்கட்டைகள் திருடப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அந்த கிடங்கில் 100 டன்னுக்கு மேலாக சந்தன மரக்கட்டைகளும் பல 100 டன்கள் செம்மரக்கட்டைகளும் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த நிலையில் அங்குள்ள கண்காணிப்பு கேமராக்களை அணைத்துவிட்டு 1.5 டன் எடையுள்ள 55 செம்மரக்கட்டைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து திருப்பத்தூர் நகர போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மதுரை அலங்காநல்லூர் அருகே கள்ளச்சந்தையில் மது விற்பனை செய்த தாவேகா நிர்வாகி ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர்.
அலங்காநல்லூர் மற்றும் பாலமேடு ஆகிய பகுதிகளில் அரசு மதுபான கடைகள் இல்லாததை சாதகமாக பயன்படுத்தி கள்ள சந்தையில் மது விற்கப்படுவதாக காவல்துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்ததன் பேரில் அங்கு சென்ற போலீசார் அச்சம்பட்டி கிராமத்தில் கள்ள சந்தையில் மது விற்றுக் கொண்டிருந்த தெய்வம் என்பவரை மது பாட்டில்களுடன் கைது செய்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே தனியாக வசித்து வந்த வயதான தம்பதியர் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குண்டுக்கல் ராமப்ப கொட்டாய் பகுதியைச் சேர்ந்த ஜெயராமன் அமராவதி தம்பதியினரை அடித்து கொலை செய்த மர்ம நபர்கள் மூதாட்டியின் காதில் இருந்த தோடு, மூக்குத்தி ஆகியவற்றை திருடிச் சென்றுள்ளனர். நேற்று இரவு அவர்களுக்கு சாப்பாடு கொடுக்க சென்ற பேரன் இதுகுறித்து தகவல் அளித்ததன் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவையில் தென்னிந்திய அளவில் முதன்முறையாக நடைபெற்ற பாஹா ஆஃப் ரோட் வாகன போட்டியில் பொறியியல் மாணவர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளில் பிரபலமாக உள்ள பாஹா ஆஃப் ரோட் வாகன போட்டிகள் இந்தியாவிலும் வளர்ந்து வருகின்றன. கோவை இந்துஸ்தான் கல்லூரியில் உள்ள ஆஃப் ரோட் மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் பொறியியல் கல்லூரி மாணவர்கள் உருவாக்கிய வாகனங்கள் பங்கேற்று அசத்தின. அரசு சொத்துக்கள் மற்றும் சாலை ஆக்கிரமிப்புகளை அகற்றும் நகராட்சி அதிகாரிகளின் நடவடிக்கைகளில் நீதிமன்றம் தலையிட முடியாது என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாடு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் சட்டம் 149 படி உள்ளாட்சி அமைப்புகளின் எல்லைக்குள் இருக்கும் பொது சொத்துக்கள் மற்றும் சாலைகளில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றும் நகராட்சி அதிகாரிகளின் நடவடிக்கைகளில் உரிமையியல் நீதிமன்றம் தலையிட முடியாது என்று நீதிபதிகள் தெரிவித்தனர். பாதை ஆக்கிரமிப்பை 4 வாரங்களுக்குள் அகற்ற வேண்டும் என நாகர்கோவில் மாநகராட்சி ஆணையருக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கை முடித்து வைத்தனர். இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 238 புள்ளிகள் சரிந்து 77,470 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிஃப்டி 50 புள்ளிகள் குறைந்து 24,187 புள்ளிகளாக நிறைவடைந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 560 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 1,05,760 ரூபாயாகவும் ஒரு கிராம் 13,220 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை 5 ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் 240 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியை சேர்ந்த ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் டெல்லியில் 2வது நாளாக நாடாளுமன்ற முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட முயன்றதால் பரபரப்பு நிலவியது. கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினருக்கு ஆதரவாகவும் நீட் தேர்வுக்கு எதிராகவும் நடைபெற்று வரும் போராட்டங்களுக்கு பல்வேறு மாநிலங்களிலும் ஆதரவு பெருகி வருகிறது. நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு, டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீது தடியடி உள்ளிட்டவை குறித்து விவாதிக்க வலியுறுத்தி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் முழக்கமிட்டதால் நாடாளுமன்றம் 2வது நாளாக முடங்கியது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.